வணக்கம். சிதைக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம இப்போ காஸ்மெட்டிக்ஸ் நோக்கி நெறைய போயிட்டுருக்கோம். அதாவது அழகு சாதன பொருட்கள் அது இல்லாம நம்மளோட வாழ்வே இல்லைங்கிற மாதிரி இப்போ பெண்கள் நெறைய நெனைக்கிறாங்க. அது பூசுறதால மட்டுமே நம்ம முகம் வந்து நல்லா பொலிவடையும், நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. அது ஒரு மித்து தான். அதாவது எல்லாருமே செய்றாங்கிறதுல ஒரு பியர் பிரஷர்ன்னு சொல்ற சமுதாயத்தில ஏற்படுற ஒரு ஆ ப்ரெஷர்ன்னு சொல்றது, அதாவது அழுத்தங்கிறதுக்காக தான் இத நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே வரோம். அது இல்லாம சாதாரணமா ஸ்கின் ப்ராடக்ட்ஸு, அதுவும் நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாசுக்களை நீக்கினாலே அந்த ஸ்கின் வந்து நல்ல க்ளோவா இருக்கும். அதுவும் உள்ளுக்குள்ள சாப்பிடுற சில பொருட்களாலேயும் நம்ம தோல் வந்து நல்ல மினுமினுப்படையும். இது 2 விஷயமும் இன்னைக்கு பார்க்கலாம். முதல் விஷயம், நம்ம வெளிய போறோம். பெண்கள் இப்ப நெறைய படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, வெளிய போறோம், வரோம் அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சருமம், தோல் இருக்கும். அதாவது நல்ல எண்ணெய் பசை உள்ளது, வறட்சியானது அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கும். வறட்சியாக உள்ளவங்க அடிக்கடி ஃபேஸை வாஷ் பண்ணணும்னா கிடையாது. ஆனால் எண்ணெய் பசை உள்ள பெண்கள் வந்து நிறைய அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க வந்து சுட தண்ணீரில் ஒரு காட்டன் டவலை வந்து நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு அடிக்கடி முகத்தில் ஒத்துனா ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற டிஷ்யூ பேப்பரில் நிறைய இது கெமிக்கல்ஸ்லாம் போட்டு வருது. அப்போ அடிக்கடி தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கெமிக்கல்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு. ஆனால் நிறைய ஸ்கின் கேன்சர்ஸில் தான் கண்டிப்பாக கொண்டு போய் கூடும். அந்த இரிட்டேஷன் தாங்க முடியாமல் மொத்தமாக தோல் நோய்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னா, நெகை பாலிஷ்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள அறியாமல் கெமிக்கல்ஸ் உள்ளார போயிட்டே இருக்குது. ஆர்கானிக் பொருட்களால் இதை செய்ய முடியுமா அப்படின்னா, முழுக்க முழுக்க 90% அது முடியாது. ஆனால் ஆர்கானிக் பொருட்களால் இப்போ செய்யக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இதை தவிர நம்ம இயற்கையாக வந்து பொருட்கள் செடிகள்லேருந்தோ பழங்கள்லேருந்தோ அதை எடுத்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பொல்யூஷன்லேருந்து ஃபேஸை வந்து பொதுவாக எல்லாருமே நம்ம க்ளீன் பண்ணலாம். கிளென்ஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது முக்கியமாக முகத்தில் உள்ள சருமத்தை எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம், முகப்பொருள்லாம் வராமல் மேனி நல்ல அந்த தோல் வந்து நல்லா மினுமினுப்படைகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். பாலாடை எடுத்துக்கலாம். பாலாடை வந்து இப்போ நிறைய பேர் பேக்கெட் பால் தான் வாங்குகிறோம். ஸோ அதில் பாலாடை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, காலையில் நல்லா காய்ச்சிட்டு மூடாமல் அதை நல்லா முழுக்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலே ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே மேலே லைட்டாக ஒரு ஏடு வரும். அந்த ஏடை மட்டும் எடுத்துட்டு ஒரு மூடி எலுமிச்சம்பழம், அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை பாதியாக கட் பண்ணால் ஒரு மூடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அதை நல்லா ஒரு க்ரீம் ஆக்கிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக கழுத்தில் இந்த பொருள் இந்த இடம் மட்டும்தான் நிறைய வெயிலில் படுது இல்லையா, அது நல்லாவே இப்போ ஃபேஸ் பேக் போடுற மாதிரி நல்லாவே தேய்க்கணும். அதாவது அந்த முகத்தில் உள்ள சருமத்தில் உள்ள போர்ஸ் ஓட்டைகள் வழியாக உள்ளார போகிற மாதிரி அந்த க்ளோ வர மாதிரி நல்லா தேய்ச்சிட்டே 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கழுத்துலேயும் சரி, கையிலையும் சரி, ஃபேஸ்லேயும் சரி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு 1 ஹவர் கழித்து நம்ம எப்போதும் போல் சிறுகாயோ இல்லை அரப்போ போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பைத்த மாவு, கடலை மாவு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது, அதுவும் முக்கியமாக உள்ளுக்குள்ளே சாப்பிட்றது என்ன அப்படின்னா, வாட்டரி வெஜிடபிள்ஸாக நம்ம எடுக்கக்கூடிய நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள் எல்லாமே உடம்புல உள்ள நச்சை போக வச்சு, அந்த எண்ணெய் பசை தேவையான எண்ணெய் பசையும் இருக்க வச்சு, தேவையில்லாத எண்ணெய் பசையும் வெளியே போக வச்சு, உடம்புக்கு நல்ல அந்த ஸ்கின்னுக்கு க்ளோ தரக்கூடிய சத்துக்களை நிறையவே கொடுக்கும். பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், விட்டமின் இ ரொம்ப தேவை ஸ்கின்னுக்கு நல்லா க்ளோ ஆகிறதுக்கு அப்படின்னு தெரியும். விட்டமின் இ தனியாக கேப்சூல்ஸ் வாங்கி முகத்தை தடவுறதோ இல்லை நிறைய விட்டமின் இ கேப்சூல்ஸை நம்ம உட்கொள்கிறதோ நமக்கு தேவையப்படாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அடுத்தது நம்ம மேனியை பராமரிக்கிற ஒரு விஷயம். இந்த 2த்தை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, முக்கியமாக வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா வந்த உடனே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு தயிரோ அப்படின்னா உருளைக்கிழங்கு செத்துறதோ அப்படி இல்லைன்னா தக்காளியோட பல்ப்பு, இதை 3த்தில் ஏதாவது ஒன்றத்தை மட்டும் ஃபேஸில் தேய்ச்சிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ போயிட்டு வந்த இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே ஏற்படுற இந்த ஏர் பொல்யூஷன் மாசால் வர அழுக்க மட்டும் போக்கிட்டு காலையில் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் வித் எலுமிச்சம்பழம் மட்டும் போட்டு தடவிக்கலாம். எண்ணெய் பசை உள்ள சருமத்துக்கு இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து போடும் போது ஆடை நல்ல வெண்ணெய் மாதிரி அழகாக நல்ல ஒரு எண்ணெய் பசை மாதிரி மேலே படிஞ்சிடும். அதனால் நிறைய பருக்கள் உண்டாகுது அப்படின்னு எண்ணெய் பசை சருமம் உள்ள பெண்கள் நினச்சிங்கன்னா, இதை போட்ட உடனே அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி சுடு தண்ணியில் காட்டன் துணியெலாம் வச்சு பிழிஞ்சிட்டு முகத்தை வந்து ஒத்தி எடுத்துடலாம். இதை செஞ்சிட்டாலே போதும், ஃபேஸ் வந்து நமக்கு ஏற்ற நம்ம உண்மையான மினுமினுப்பு நமக்கு கிடச்சிரும்.
ஒரு பொய் முகத்தோற்றம் அது. ஏன்னா முக்கியமாக நம்ம ஃபேஸில் க்ரீம் போட்டு போட்டு மேக்கப் பண்ணி பண்ணி அது இல்லாமல் ஒரு நாளாவது நம்ம வெளியே போக ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் ஃபுல்லாகவே குறைஞ்சி போயிடுது. நமக்கு தன்னம்பிக்கையே சுத்தமாக இல்லாமல் போயிடுது. நம்ம எப்படி இருப்போமோ அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது. இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கை வழிக்கு மாறுறது தான் ஒரே வழி. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கோம். அதே மாதிரி அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம மேலே மேலே முன்னுக்கு வரணும் அப்படின்னா பெண்களாக இருந்து தான் ஜெயிக்கணும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.